அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மத்துல, அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியில, மனித நேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகத்தினாலும் தொந்தரவு வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை நம்ம மேற்கொண்டுகிட்டோம் அப்படின்னா, சனி, ராகுகேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இவங்களால எல்லாம் எந்த விதமான தொந்தரவும் வராது. பொதுவாக சுக்கிரதசை வந்தா பயங்கரமா எங்களுக்கெல்லாம் அப்படியே பின்னி பெற எடுத்துரும், பிசுறு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்றும் கிடையாது. சுக்கிரதசை நடந்தாலும் 20 வருஷம் வச்சு செய்யும். சனி தசை 19 வருஷம் நல்ல பெரிய லெவலில் கொண்டு வரும். பெரிய அரசாட்சி, அரசாளும் தன்மை, அரசு வேலை, ஊர் மக்கள் பாராட்டக்கூடியது. ஏன்னா சனி மக்கள் தொடர்புடைய கிரகம், ஆன்மீக கிரகம், மிகப்பெரிய ஆன்மீக வழியில கொண்டு போய் விடுறது. அந்த ஆன்மீகத்துல பெரிய பெயர் நாட்டி, பெரிய பெயர் எடுத்து ஒரு ஊரு அல்லது ஒரு நாடு எல்லாமே உங்களுக்கு வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் 19 வருஷம் சனி தசை நடத்தி கொடுத்துருவோம். இது மாதிரியான ஒரு அமைப்பை எல்லாம் செய்யணும்னா உங்களுடைய சுய ஒழுக்கம் முக்கியம். ஏன்னா இவன் தான் 9ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்சமாகலாம். காடவுள் சத்துவத்தின் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்சமாகி அந்த ராசி மண்டலத்தை 2ஆ பிரிக்கிறான். இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறான். முற்பகுதியில தர வேண்டிய கஷ்டங்களை முற்பகுதியில தரான், பிற்பகுதியில தர வேண்டிய கஷ்டங்களை பிற்பகுதியில தரான். அதான் முற்பகுதியில தர வேண்டிய நல்லதா முற்பகுதியில தந்துடுறான், பிற்பகுதியில தர வேண்டிய நல்லதா பிற்பகுதியில தர்றான். ஆனா இது அது மாறாமல் இருக்கும், எந்த காலத்திலையும் மாறாது. நீங்க உங்களுடைய பாரம்பரியம் என்ன சிறப்போடு வாழ்ந்திருக்கிறதோ அந்த சிறப்பு நன்மையான சிறப்பாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு 7 சனி எந்த காலத்திலையும் ஒரு கஷ்டம் தர மாட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா அப்படியே படிப்படியா முன்னேறிட்டே போயிட்டு இருப்பான். அவனையெல்லாம் 7 சனி பாதிச்சிருக்காது, அஷ்டம சனி பாதிச்சிருக்காங்க, வரும்ல. எப்படி இருந்தாலும் 30 வருஷத்துக்கு ஒரு அஷ்டம சனி வந்திருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா அஷ்டம சனி எனக்கு எல்லாமே போச்சு அப்படிம்பாங்க, சனி தசையில் எல்லாம் போச்சு அப்படிம்பாங்க, கண்டக சனியில் எல்லாமே போச்சு அப்படிம்பாங்க. ஆனா அவருக்கு மட்டும் ஏன் போகாம இருக்கு? அப்ப அவங்களுடைய பரம்பரை நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க. அதுவும் எந்த மாதிரியான கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, பழமையான கோயில்களுக்கு போகணும். உங்க ஊருக்குள்ள பாழடைந்த சிவன் கோயில் இப்ப புதுச்சேதா கட்டியிருப்பாங்க. அது ஒரு 300 வருஷம் பழமையானதா இருக்கும், ஒரு 400 வருஷம் பழமையானதா இருக்கும். அங்க போக உங்களுக்கு இது ரெக்டிஃபை ஆயிடும். டக்குன்னு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. உங்களுடைய கர்மக்காரனுடைய கர்மாவை கழிப்பதற்கு, ஏன்னா அதுதான் பழமையான கோயில், கட்டமைக்கப்பட்ட கோயில். அப்ப அந்த பழமையானதும் கட்டமைப்புமான நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அப்ப இங்கதான் நீங்க போறீங்க. இப்ப கோயிலுக்கு எதுக்காக போறீங்க? உங்களுடைய தொந்தரவுகளையும், உங்களுடைய சிரமங்களையும், உங்களுடைய பிரச்சனைகளையும் காட்டி வைக்கத்தான் போறீங்க. அப்ப அந்த இடத்துல கர்மக்காரன் தான் முதன்மையா இருக்கணும். உங்களுடைய கர்மாவை எல்லாம் வாங்குறதுக்கு அவன் தான் உட்காந்துருக்காது. சிவன் கோயிலாகவும் இருக்கும், விஷ்ணு கோயிலாகவும் இருக்கும்.